வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ரொம்ப சூப்பரான ஒரு காரக்குழம்பு பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷனும் டேஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வத்த குழம்பு காரக்குழம்பெல்லாம் செய்யறதுக்கு. அதில் நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டும் நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். வறுபடட்டும். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். ஒரு 3-4 பூண்டு பல்லு வந்து தட்டி சேருங்க. அப்போ வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா வதங்கும் போது ஒரே ஒரு தக்காளியை நான் மிக்சியில் இந்த மாதிரி பல்ப்பாக அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4லேருந்து 5 மாங்காய் துண்டையும் சேர்த்துக்கிறேன். மாங்காய் கொஞ்சம் வேகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்டில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்படி தனித்தனியாக சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும்ன்றதுனால நான் தனி மிளகாய்த்தூளை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். மாங்காவோடு சேர்த்து இந்த காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷத்துலேயே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணியோடு சேர்ந்து எல்லாமே நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கட்டும். அந்த தக்காளி விழுது நம்ம சேர்த்துருக்க மசாலா பொடி எல்லாமே வந்து இதில் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்க. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. மாங்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 டம்ளர் புளி தண்ணியை சேர்க்குறேன். நீங்கள் திக்காக கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. நான் நீர்க்க கரைச்சிருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மாங்காவும் சேர்த்துருக்கோம், தக்காளியும் சேர்த்துருக்கோம். இப்போது வேக வச்ச பலாக்கொட்டையை நான் அதில் சேர்க்குறேன். இந்த காரக்குழம்புக்கே வந்து சூப்பரான டேஸ்ட் கொடுக்கறதும் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதும் இந்த பலாக்கொட்டை தான். அது வெந்த தண்ணியையும் இதில் சேர்த்துடுறேன். அது வந்து கொஞ்சம் இனிப்பு தன்மையை இந்த குழம்புக்கு கொடுக்கும். இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். மாங்காய் பலாக்கொட்டை இது எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். வாசனை கம கம கமன் ஜம்முன்னு வந்துட்டுருக்கு. நான் பலாக்கொட்டையை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ மொத்தமாக குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்குறேன். இந்த மாதிரி காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பீஸ் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட்டை மட்டும் கூட்டி கொடுக்கறது இல்லாமல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஃபைனலாக நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கட்டித்தன்மை ஆரம்பிக்கும் போதே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் காரக்குழம்போட திக்னஸ் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப திக்காயிடும். நல்லா தளன்னு கொதிக்கும் போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். நம்ம முதல்ல சேர்த்த அந்த 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் எண்ணெய் சேர்க்கலை. இந்த மாதிரி காரக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப அருமையான பலாக்கொட்டை மாங்காய் காரக்குழம்பு ரெடி ஆயாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே உடனே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த ஈஸியான பண்ணுற காரக்குழம்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சூடான சாதத்தோடு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.